அஸ்ஸலாமு அலைக்கும். கல்யாண சீரிஸ் பார்ட் 2 பார்க்கலாமா? ட்ரெயின் வந்த அப்புறம் எல்லாரும் போய் ஏறி உட்காந்துட்டோம். பட் ட்ரெயின் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போதுமே விண்டோ சீட் கிட்ட உட்கார தான் ஆசைப்படுவேன். பட் இந்த டைம் அது கிடைக்கல. எங்கள் அம்மா உட்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜங்ஷனில் நாங்கள் இறங்கினோன்னா திருமயத்துக்குள்ளே போயிட்டோம். திருமயங்குள்ளே போன அப்புறமா அங்கே இருக்கிற வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் அதுவும் இல்லாமல் சில்லுன்னு இருந்துச்சா, அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தா ஒரு பெரிய பச்சை பாம்பு இருந்துச்சு. அது எதுவும் கண்ணில் குத்துமாமி. அதுக்கப்புறம் எல்லோரும் சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். அங்கே இருக்கிற கிச்சன் எல்லாமே வெளியில் தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு ரோஸ் ஃப்ளவர் இருந்துச்சா, அவங்க வீடுக்கிட்ட. அது என்ன ஃப்ளவர்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தள்ளுவண்டி கடையில் விளையாட்டு சாமான்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, சின்ன வயசில் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்க்க அப்படியே இந்த பழைய மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே 2-3 வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஆட்டோவில். அங்கே போய் பார்த்தா நிக்கா ஓதவே இல்லை. அதுக்கப்புறமா தான் ஓதுனாங்க. அக்கா ஓதி முடித்த கையோட எல்லாருமே சாப்பாடுக்கு கீழே போயிட்டாங்க. பார்த்தா யாருமே மேலே இல்லை. நாங்கள் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்களும் கீழே கிளம்பி போயிட்டோம். சரியான கூட்டம். நாங்களும் கிட்டத்தட்ட 1 ஹார் கிட்ட வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இடமே கிடச்சிச்சு. உட்காந்து அப்புறம் சாப்பாடே வைக்கல, வெறும் இலையை மட்டும் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி, ரைத்தா, ஃபிர்னிலாம் வச்சாங்க. பிரியாணி சாப்பிடவே முடியலை. அஜினமோட்டோ மிக்ஸ் பண்ணிட்டாங்க போல். அஜினமோட்டோ மிக்ஸ் பண்ணனால பிரியாணி சாப்பிடவே முடியலை. ஃபிர்னி மட்டும் நல்லா குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பெட்ஷீட்ஸ் தான் நான் அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். திருச்சி பஸாரில் வாங்கினேன். சூப்பராக இருக்கும். திரும்ப நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டு திரும்ப ஜங்ஷனுக்கு வந்துட்டோம்.